All praise and glory and honor to God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவினருக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென். Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, we welcome you all and we bless you in the name of Jesus. மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த மாலை பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்களை யாவரும் வரவேற்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விடுதலின் ஊழியத்திலிருந்து நடத்தப்படுகிற இந்த ஆராதனையை, விடுதலின் ஜெப வீட்டிலிருந்து எடுக்கப்படுகிற இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனையை கர்த்தர் மத்தியிலே வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் குடும்பமாக இணைந்து கர்த்தரோடைய நாம் இந்த தருணத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே மையப்படுவாராக. உங்கள் யாவரையும் ஒரு விசை இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாலை நேரத்தில் குடும்பத்தினுடைய இந்த ஆராதனையை நாம் ஜெபத்தினாலே நாம் ஆசீர்வதித்து தொடங்குவோம். Let's begin the service with prayer and let's worship God together. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நான் மத்தியில் இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Evangelist Sister Watson to come forward and to bless and to pray and to hand over this meeting for us to start and glorify God. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் தொடங்கி இந்த மாதம் முடியும் வரையிலும் 31 தேதிகளும் ஆண்டவரே நீர் அற்புதமாக எங்களை நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடந்த ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் 59 நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை வழி நடத்தினீர், இனிமேலும் எங்களை வழி நடத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே அநேகர் ஆண்டவரை மரித்து போனாலும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல ஆண்டவரே, இந்த பிரேயர் ஃபெலோஷிப்பில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் சுமந்து வந்து இந்த நாளை 3வது மாதத்தை காணும்படியாய், முதல் நாளை ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த 2 மாதங்களும் உண்ண உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்து ஊழியங்களையும் கொடுத்து எங்கு போனாலும் வந்தாலும் நீர் பாதுகாப்பின் தேவனாய் இருந்து வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3ஆம் மாதத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் பெற்று போக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். யாருக்கும் எந்த விதமான சுகவீனங்களும் வராதபடிக்கு உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளே வந்திருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வராமல் இருக்கிற குடும்பங்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் செல்லும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து பாடுகிற பாடல்கள், சாட்சிகள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். மின்சார தடைகளோ இன்டர்நெட் பிரச்சனையோ இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் சிறப்பாய் நீர் நடத்தி கொடுப்பீர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய கையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கிறோம். மீட்பரேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வருடத்திலே 2 மாதங்களை முடிக்க செய்து ஒரு 3ஆம் மாதத்திலே கால் எடுத்து வைக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். Successfully we have covered 2 months and God has made us to keep our feet in the 3rd month. In the beginning of the month, the first day, God has anointed us, God has united us together. கர்த்தரை நாம் மகிமைப்பட நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அவர் வரங்களையும் வல்லமைகளையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்று நாம் மகிமைக்கு என்ற பாடலை நாம் கவியை நாம் சேர்ந்து பாடுவோம். Let's sing and praise God as we clean ourselves and cleanse
and wash ourselves by His Spirit. Let's receive more powers and more miracles and healings and cure and deliverance as we sing this song to glorify His name. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Glory be to God. As we have cleansed and washed by the Spirit of Lord, we are totally under His control. The Satan cannot prevail. Satan cannot do anything. He cannot enter into our life. The faith that we have in Him is restoring us. அவருடைய பரிசுத்த ஆவினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் சுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் அவருடைய வரங்களை வல்லமை பெற்றவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிசாசனுடைய எந்த ஒரு செயலும் நம்ம வாழ்க்கையிலே இடைப்பெறாது. அவன் என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவனுடைய விசுவாசம் நம்மளை காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. முதல் பாடலை நாம் சேர்ந்து பாடி இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே தேவனை நாம் மையப்படுத்துவோம். Let's praise and glorify God by singing the first song in the first day of this month and glorify God and magnify His name. மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்பேன். நீர் மாத்திரம் இல்லை என்றால் வேறற்று போயிருப்பேன். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்பேன். நீர் மாத்திரம் இல்லை என்றால் வேறற்று போயிருப்பேன். என் மீது கிருபை வைத்ததினால் உயிரோடு இருக்க செய்தீரே. என் மீது கிருபை வைத்ததினால் உயரத்தில் ஏற செய்தீரே. என் தகப்பனே என் இயேசுவே உம்மை தொழுகிறோம். ஓ முந்தன் நாமத்தை இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் கைவிடாத நேசரே. இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் கைவிடாத நேசரே.
காணாமல் போன ஆட்டினை போல திசை தெரியாமல் அலைந்தேனே. காணாமல் போன ஆட்டினை போல திசை தெரியாமல் அலைந்தேனே. முட்களிலும் கற்களிலும் காயப்பட்டு போனேனே. என்னையும் தேடி வந்தீரையா, ஜீவனை கொடுத்து மீட்டீரே என் தகப்பனே. என் இயேசுவே, உம்மை தொழுகிறோம். ஓ முந்தன் நாமத்தை இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பனே. என்றென்றும் கைவிடாத நேசரே, இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பனே. என்றென்றும் கைவிடாத நேசரே. துடைத்து போட்ட கந்தையை போல குப்பையில் நானும் கிடந்தேனே. துடைத்து போட்ட கந்தையை போல குப்பையில் நானும் கிடந்தேனே. நாற்றமெல்லாம் நீக்கினீரே, வாசனையாய் மாற்றினீரே. ராஜாக்களோடு அமர செய்து பிரபுக்கள் மத்தியில் உயர்த்தினீரே என் தகப்பனே. இயேசுவே, உம்மை தொழுகிறோம். ஓ முந்தன் நாமத்தை இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பனே. என்றென்றும் கைவிடாத நேசரே, இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பனே. என்றென்றும் கைவிடாத நேசரே. உடைந்து சிதைந்த பாத்திரம் போல விரும்புவாரற்று கிடந்தேனே. உடைந்து சிதைந்த பாத்திரம் போல விரும்புவாரற்று கிடந்தேனே. சிதைந்த என்னையும் தூக்கினீரே, கண்மாலை மேலே நிறுத்தினீரே. உமது காருண்யம் பெரியவனாய் உமது கிருபையால் உயர்த்தினீரே என் தகப்பனே. என் இயேசுவே, உம்மை தொழுகிறோம். ஓ முந்தன் நாமத்தை இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பனே. என்றென்றும் கைவிடாத நேசரே, இம்மைக்கும் அருமைக்கும் தகப்பனே.
என்றென்றும் கைவிடாத நேசரே. Hallelujah. Amen. உண்மையை நாம் பார்க்கும் பொழுது அவர் மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்போம். அவர் மாத்திரம் இல்லை என்றால் வேறற்று போயிருப்போம். We would have been into ashes, we would have been into dust and mud if he wouldn't have been there in our life. Truly, our roots would have been gone if he was not present in our life. A God who always saves us, a God who always protects us. காப்பாற்றுகிற தெய்வம், அரவணைக்கிற ஒரு பாதுகாக்கிற ஒரு தெய்வம். ஆமென். Glory be to God. இந்த தபசு நாளிலும் கூட இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Praise be to God. For God is making us to live to see this third month of this year. Thank be to God for making us to worship Him in this Lenten Monday, the first day of the month. Glory be to God. Responsible Psalm, Psalms chapter 125 verse 1 to 5. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 125வது அதிகாரம் 1-5 வசனங்கள் மாறி மாறி வாசிக்கும் சங்கீதம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be moved, but abides forever. As the mountains surrounded Jerusalem, so the Lord surrounds his people from this time forth and forevermore. For the scepter of wickedness shall not rest on the land allotted to the righteous, lest the righteous stretch out their hands to do wrong. Do good, O Lord, to those who are good, and to those who are upright in their heart. But those who turn aside to the crooked ways, the Lord will lead away their evildoers. Peace be unto Israel. Amen. 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 Glory be to God for the wonderful psalm for God has given to us. May God bless the family who happen to read it. May God lead them in a very special and marvelous and an excited way throughout this month. கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான குடும்பத்தார் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் அவர்கள் காணும்படியாய் கர்த்தர் இன்னும் அவர்கள் வாழ்க்கையிலே அதிகமான காரியங்களை அவர்கள் எதிர்பார்க்கும்படியாய் செய்வாராக. ஆமென். Glory be to God. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல். தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் தேவனை துதிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Second song, it's an English song, it's a known song. Let's sing and glorify God together as one voice. The King of love, my shepherd is, whose goodness faileth ever. I nothing lack if I am his, and he is mine forever. Where streams of living water flow, my ransom soul he leadeth, and where the verdant pastures grow, with food celestial feedeth. Perverse and foolish oft I strayed, but yet in love he sought me, and on his shoulder gently laid, and home rejoicing brought me. In death's dark vale I fear no ill, with thee, dear Lord, beside me. Thy rod and staff my comfort still, thy cross before to guide me.
spreads a table in my sight. Thy unction grace bestow it, and oh, what transport of delight from thy pure chalice floweth. And so through all the length of days, thy goodness faileth never. Good shepherd, may I sing thy praise within thy house forever. Hallelujah. Amen. The first reading is taken from the book of Isaiah, chapter 57, verse 18. Please read and get God's blessings for you and your family. ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துன்பப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். I have seen his ways and will heal him. I will lead him also and restore comfort unto him and to his mourners. Amen. 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 கர்த்தர் மென்மேலும் இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை தாங்கி வழி நடத்துவாராக. கர்த்தர் மென்மேலும் அவர்களை தம்முடைய பலத்த கரத்தினால் அவர்களை அரவணைத்துக் கொண்டு பாதுகாத்து கர்த்தர் ஒரு பெரிய புயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் இருப்பாராக. May God be the greatest Lord and a mighty God in their life. May God hold them in his hands and bless them and keep them and guard them and protect them. In Jesus' name, amen. May God bless the words too. கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், ஒரு அழகான பாடல், ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை கொண்ட ஒரு பாடல் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் சேர்ந்து பாடுவோம். தெரிந்த பாடலே. It's a nice song. It has good meaningful lyrics. Let's sing and glorify God and praise his name. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய், போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய், ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை, ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை, போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம், சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம், தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் தந்தேன் எந்தனை வந்தேன்
வந்தேன் பாதமே என்றும் சொந்தமா போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. தேவஜனத்தின் ஆகாரமாம் மன்னா புசித்து ஜீவித்தாரே. தேவஜனத்தின் ஆகாரமாம் மன்னா புசித்து ஜீவித்தாரே. என்றும் ஜீவித்திட கர்த்தர் இயேசுவில் என்றும் வளருவோ. என்றும் ஜீவித்திட கர்த்தர் இயேசுவில் என்றும் வளருவோ. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. தேவ கிருபை தங்கிடவே தேவனை ஆராதிப்போம். தேவ கிருபை தங்கிடவே தேவனை ஆராதிப்போம். உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோ. உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோ. போற்றுவோம் தேவனை என்றும் என்றுமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். தேவ ஆலயம் மகிமையால் நிரம்பி தங்கிட ஆராதிப்போம். தேவ ஆலயம் மகிமையால் நிரம்பி தங்கிட ஆராதிப்போம். துதி பலியுடன் போற்றி புகழ்ந்துமே சாற்றி ஆராதிப்போம். துதி பலியுடன் போற்றி புகழ்ந்துமே சாற்றி ஆராதிப்போம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை.
உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை, போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. Hallelujah. Amen. The next reading is from the book of Isaiah, chapter 60, verse 17. Please read and get the God's blessings for you and your family. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுமாறு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி, உன் காணிகளை சமாதானம் உள்ளவர்களுக்கும் உன் தண்டனக்காரரை நீதியுள்ளவர்களுக்கும் ஆக்குவேன். For brass I will bring gold, and for iron I will bring silver, and for wood brass and for stones iron I will also make thy officers peace, and thine exasters riches. Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி சுகத்தினாலும் பலத்தினாலும் வழிநடத்துவாராக. May God bless his words. May God bless the family who happen to read it. May God bless them, anoint them, and may God lead them with all the blessings of good health and good cure and deliverance. May God lead them in the good path of righteousness. Amen. Hallelujah. Fourth song, it's an English song. Let's praise and glorify God together as one voice, as one accord, and praise his name to receive his blessings in this new month. Whatever that we ask, God is going to provide. That is what God is talking to us through his verses, as we've read the first reading and the second reading. இரண்டு வசனங்களை வாசித்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தேவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த தேவைகளை நம் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தரை ஒரே ஜனமாய் நாம் ஒரே குரலாய் சேர்ந்து மையப்படுத்தி பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த பாடலோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். May the good Lord bless and keep you, whether near or far away. May you find the long-awaited golden day today. May your troubles all be small one, and your fortune 10 times 10. May the good Lord bless and keep you till we meet again. May you walk with sunlight shining and the bluebird in every tree. May there be a silver lining back on every cloud you see. Fill your dream with sweet tomorrow. Never mind what might have been. May the good Lord bless and keep you till we meet again. Walk with sunlight shining and the bluebird in every tree. May there be a silver lining back on every cloud you see. Fill your dreams with sweet tomorrow. Never mind what have been. May the good Lord bless and keep you till we meet again. May the good Lord bless and keep you till we meet again.
Hallelujah. Amen. The third reading, it's from the book of Psalms, chapter 22, verse 4 to 5. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 22 அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். Our fathers trusted in thee. They trusted, and thou didst deliver them. They cried unto thee, and were delivered. They trusted in thee, and were not confounded. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God bring all that He has, His will on this family, all the cure, all the deliverance, and all the problems should be washed away. And all the scares and fears which scares them, may God destroy that in the name of Jesus. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்து அருமையான குடும்பத்தாரை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னும் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் நேர்த்தி அழகாய் இன்னும் செய்து அவருடைய நாமத்தை அந்த குடும்பத்தின் மீது மகிமைப்படுத்துவாராக. அவர்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் எல்லாம் அதை மறைத்து போட்டு அதை எரிந்து போட போகிறார். எல்லா சுகமும் பலனும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். May God bless His words too. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவனுக்கு மகிமையாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிற இந்த சாட்சிகள் தேவ மகிமைக்காக இருக்கும். மற்றவர்கள் இதை கேட்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினுடைய ஒரு விதையை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Surely, when you say a testimony, you're glorifying God. You are also sowing a seed of faith in the person who is listening to your testimony. Because the reason is, even that seed of testimony, what you've been sowing, the blessing will be provided to you by God. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்திருப்பார். உங்கள் முகங்கள் தெரியாது யாருக்கும். உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்க போகிறார்கள். நீங்கள் எந்த அளவிலே கர்த்தரை மையப்படுத்த போறீங்களோ அந்த அளவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், பலப்படுத்த போகிறார், விடுதலையாக்க போகிறார். The more that you're going to testify about God's glory, what happened in your life, God is going to magnanimously bless you in all that you're going to ask for Him. காரணம், சாட்சிகளை நான் பார்க்கும் பொழுது அநேக வருடங்களுக்கு முன்பதாக இந்த விடுதலையின் ஜெப வீட்டிலே புதன்கிழமை தோறும் சுகமளிக்கும் கூட்டம் நடைபெறும். அப்பொழுது அநேகர் சாட்சி சொல்லி 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 தங்கள் சாட்சிகளை இன்னும் அதிகமாய் தேவனிடத்திலே சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றதை நான் என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அநேக சாட்சிகள். People will be testifying about God in those days in deliverance ministry, in deliverance prayer house, where we used to have a deliverance day. Every Wednesdays we used to have a prayer meeting. People used to come. I have seen people who've been testifying about God's magnanimous things. I have seen them being blessed. வாடகை வீட்டுல, கூரை வீட்டுல, குடிசை வீட்டுல இருந்தவங்க பெரிய ஒரு 6 கிரவுண்ட் வீடு வாங்கி அந்த வீட்டுல இருக்கும்படிய கர்த்தர் செய்திருக்கிறார். இதற்கு உண்டான ஒரு மெயின் விஷயம் சாட்சி. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி சொல்லி சாட்சியை சொல்லி சொல்லி பெற்றுக்கொண்டார்கள். சுகவீனப்பட்டு படுத்த படுக்கையில இருந்தவர்கள் சாட்சி சொல்லி ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி சொல்லி சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அநேகரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சுகவீனம், பலவீனம், all the problems, whether it is for deliverance or cure from disease or any kind of an ailments or any kind of financial problems, household problems, anything I have seen in my life, when people testify about the God's story, they've been provided more. My father always used to tell me, when the whole world is looking on you, when they have the envy on you or when they have the jealousy on you, it means your God is lifting you up. That's the reason they are looking you, because you've been raised again and again above and above. தேவன் உங்களை ஐஸ்வர்யமாய், ஆசீர்வாதமாய், சுகமாய், பலமாய் வைத்திருக்கும் பொழுது அநேகர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும். இந்த பொறாமையினுடைய ஒரு அளவு எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள், அது உங்களுக்கு தெரியாது. கீழே இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். So God has done so many things in your life. If you can just imagine about how you started when you're there in the age of 12 or 16 or 20 or 24 or 30, however you were, like how you are right now. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தீர்கள், இன்று எப்படி இருக்கிறீர்கள்? உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று நாம் வாழ்ந்திருக்கின்ற இந்த தருணம் கடவுள் போட்டிருக்கிற பெரிதான ஒரு கிருபை, ஒரு பிச்சை என்று சொல்லுவேன். It is surely that God has showed His love on us. He has bestowed
That's the reason we are living today. It is so shocking to see, because in the other part of the planet, how we can see people are totally getting frozen. உறைந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு டேப் திறந்தா தண்ணி வருது, நமக்கு ஸ்டவ் கொளுத்தணும்னா அந்த இடத்துல நம்மளால ஸ்டவ் கொளுத்த முடியுது, நம்ம வீட்டுக்கு கேஸ் வந்து போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நம்ம வண்டி எடுத்துட்டு போக முடியுது, இங்க வர முடியுது. அந்த இன்னொரு பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் நீங்க பார்க்க போனீங்கன்னா பெட்ரோல் டீசல் போட முடியாது, எல்லாம் ஃப்ரோசன் ஆயிடுச்சு, உறைஞ்சு போயிடுச்சு. கேஸ் வந்து போட முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லை, வாட்டர்ல எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். அவர்களை காட்டிலும் நாம் உயர்ந்தவர்கள். ஒரு பணக்கார நாடை காட்டிலும் நாம் பணக்காரர்களா இருக்கிறோம் ஆவிக்குள்ளதான விஷயத்துல. ஸோ உங்களுக்கு இருக்கப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மகிமைப்படக்கூடிய ஒரு காரியங்களா இருக்கிறது. கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஏன்னா டெய்லி நடக்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது, பெரிய ஒரு மிராக்கலாவே தெரியாது. சாதாரண நடக்கிறோம், 3 வேளை சாப்பிடுறோம், தூங்குறோம், பேசுறோம், கொள்றோம், உயிர் வாடுறோம். திடீர்னு அதை ஒரு நாள் நம்மளால செய்ய முடியாம போனா எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரு வாரம் தொடர்ந்துச்சுன்னா என்ன கஷ்டப்படுவோம். If you're not able to eat for one day or a week, we know how much others are blessed. Again we come back to God and praise God because God is giving the deliverance. உங்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து அமைதியா இருப்பது கர்த்தரை மறுதலிப்பது. If you're going to keep quiet, you're not going to magnify and testify about God, you are going to betray Christ, because Christ has done so many things. If you can see in the Bible, God has done so many things, Christ has done so many things, but people betrayed him. எல்லாம் மறுதலித்தார்கள். அமைதியா இருப்பதும் மறுதலிப்பதே. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை அவருக்கென்று நீங்கள் சாட்சியா நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசம் faith matters. நடந்து போகக்கூடிய விஷயங்களை முன்பதாகவே சொல்ல நன்றி செலுத்த விடுவது. I always follow my father's footsteps. Before things could happen, my father always used to say, God, I thank you for doing this in my life. I glorify and magnify because I say 1,000 thanks because you have done that already in my life. Before things could take place, my father will say this. அந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே என் தகப்பன் சொல்லக்கூடிய அருமையான காரியம், ஆண்டவரே இந்த காரியங்கள் என் வாழ்க்கை நடைபெற்றது, நன்றி செலுத்துகிறேன் சுவாமி என்று சொல்வார். காரணம் அது நடந்து முடிந்து விட்டது என்று. விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சாட்சியின் நேரம், testimony time. Please share testimonies and glorify God. சாட்சி சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே கர்த்தர் என் வாழ்க்கையில செய்திருக்கிற ஒரு முதல் சாட்சியை நான் சொல்லி நான் ஆரம்பிக்கும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறேன். There were times that you all know that I have tried for suicide. There were times that you know that I have tried to take my life. I used to drive very fast and I planned myself to go and bang in front of a lorry or a bus or a car. எனக்கு எதிர்கொண்டு வருகிற வாகனத்தின் மீது என் வாகனத்தை வேகமாக ஓட்டி சென்று இடித்து நான் மறிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தற்கொலையினுடைய எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. சில நேரங்களில் சமுத்திரங்களில் போய் விழுந்திருக்கேன். I have gone and even thought of drowning myself in the sea, in the ocean. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றிருக்கிறார். எல்லா விதமான ஒரு விஷயத்திலையும். ஒரு முறை நான் பூச்சிகளுக்கு அடிக்கக்கூடிய அந்த பூச்சி மருந்தை என் வாயில அடித்துக் கொண்டேன். I happened to spray the Baygon spray in my mouth because I want to commit suicide. But even God saved me. How many times I tried it, God did not permit those things in my life. God did not permit the death in my life. என் வாழ்க்கையில அநேக முறை நான் இந்த சாவுக்கு எதுவான காரியங்களை நான் முயற்சி செய்த போது கர்த்தர் என் வாழ்க்கையில அதை அனுமதிக்காமல் அதை தூக்கி எறிந்தார், தடைப்படி போட்டிருந்தார். அது மாத்திரம் அல்ல, சில நேரங்களிலே ரொம்ப விரக்தி அடைந்து அழுது என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிருக்கிறேன் என் உயிரை எடுப்பதற்கு. I have tried many things where I can take my life. Sometimes accidents, sometimes the effort that I have taken. Today I'm standing is purely by the grace of God. Every accident that I have been into and every time that I have tried my suicide attempts and efforts, not even once my organs or my bones are affected, either crushed nor fractured, no ligament tear or nothing, so something big, but scars are still there. தழும்புகள் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் பத்திரமா என்னை காப்பாற்றிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார், அது பெரிய சுத்தம். அது மட்டும் அல்லாமல் அனைத்தையும் இழந்து போய் ஒன்றும் இல்லாது
இருந்த நேரத்திலே காலகட்டத்திலே கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், நான் வாழ்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு சம்பாத்தியம், எனக்கு ஒரு வருவாய், இதெல்லாம் நீங்க கொடுப்பீங்க, நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு கேட்ட காலத்துல எனக்கு நல்லா தெரியும் நான் பின்மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் எல்லாம் எனக்கு கொடுத்திருந்தார். I know I've been a backsliding person. I was away from God. When God was saving me, I asked one thing from God. God, if you want me to live, you will provide me a job, you will provide me the source of income, you'll provide me the good health and care and everything. And God has still provided everything. Whatever that I am today is because of God. இன்று என் வாழ்க்கையிலே ஒரு சிறிய பிரச்சனை வந்தா கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அதை மாற்றி தருகிற ஒரு அருமையான தேவன். யோசித்து பார்க்கிறேன். 3 நாட்களுக்கு முன்பதாக இன்று என்னுடைய மியூசிக் கிளாஸ்ல என்னுடைய மாணவர்கள் இடத்துல நான் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் இது. I have been exchanging these thoughts with my students in the music class today. Because 3 days before I happened to tell this testimony, ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்துடணும்னு என்னுடைய அந்த புல்லட்ல ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தேன். திருவான்மியூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். கரெக்டா கண்ணகி சிலை கிட்ட வந்து வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் வந்த ஸ்பீடுக்கு ஒருவேளை வண்டி எங்கேயாவது திருவான்மியூர்லயோ அடையாறுலயோ இல்லை சாந்தோம்லயோ வண்டி எங்கேயாவது ஆன் த வே ஆஃப் இருந்துச்சுன்னா பின்னாடி வந்த வண்டி இடிச்சிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனா யோசித்து பார்க்கும்போது தேவன் நல்லவர். அவர் என்னை சுற்றிலும் தேவதூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய கரத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். பத்திரமாய் அழகாய் காப்பாற்றினார். ஒரு சிக்னல்ல ரெட் போட்டிருக்கிறப்ப வண்டி வந்து நின்னுச்சு. I was stopped when the signal was red. Slowly I moved and again God proved that he is along with me. When I prayed and started, after 20 minutes the bike was started again. ஆரம்பிக்கும் போது வண்டி ஆரம்பிச்சது. வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உயிரை காப்பாற்றிருக்கிறார். பல வேளைகளில் இந்த நியூ இயர் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை பத்திரமா காப்பாற்றிருக்கிறார். எல்லா ஆக்சிடென்ட்ல இருந்து கர்த்தரை நான் இக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். I will praise his name and his praise will be there always in my mouth. I glorify, I thank God for this wonderful moment, for God has given me to live as a living testimony. And those who are listening this either on Facebook or YouTube later, and they will also receive the seed of faith of Christ in their life. இதை கேட்டு கொண்டிருக்க போகிற அநேகர் யூடியூப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் கேட்டு கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு சாட்சி நிமித்தம் விசுவாசம் என்ன விதைக்கப்படும். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். I thank God for this wonderful opportunity. Testimony time, சாட்சி நேரம். All praise and glory to God. I thank God for all the blessings He had showered upon me. I thank God for blessing me and keeping me alive and help me see this new month of this year. அநேக பேர் என் வயசுல இருக்க பசங்களே அநேக பேர் போன மாசம் இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. Some committed suicide, some were not here because of other reasons, but God has blessed me. He has kept me safe. He has always sent someone on the other. Whenever I was down, whenever I needed someone, He has always sent His angels to me. I thank and glorify His name for it. I thank God for giving me the healing, for giving me the strength to write my exams. And நான் எழுதின பரீட்சையில் நல்ல மதிப்பெண் கொடுத்துருக்காரு. All praise and glory to God. நான் இது நல்லா இருந்தது கூட எழுதியிருந்தா இவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருப்பேன்னு தெரியல. All praise and glory to God. And இந்நாள் வரைக்கும் எங்களோட தேவைகள்லாம் சந்திச்சு என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்ததுக்காக I want to thank and glorify His name. Glory be to God. Thank you, sir. Amen. May God bless this testimony. May God uphold and strengthen Varsha for telling this. Glory be to God. Any more testimonies? சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியாது கேட்டுக்கொள்ளுங்க. Praise Lord அண்ணா. Praise the Lord, ma. I praise God for helping us. இந்த 2 மாசமும் கடந்து இந்த 3வது மாசத்துல வர வச்சிருக்காரு. I really want to praise God. ஆக்சுவலா அம்மாக்கு போன வாரத்துல அவங்களோட கால்ல ஒரு விரல் வந்து பயங்கரமா வந்து வீங்கி இருந்துச்சு. நல்ல ஸ்வெல்லிங் இருந்துச்சு. பெயின்லாம் எதுவுமே இல்ல. நல்லா அவங்களுக்கு ஆக்சுவலா ஷீஸ் டயபெட்டிக் பேஷண்ட். அவ கால்ல வந்து ரொம்ப வீங்கி வந்தனா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அவங்க கொஞ்சம் ரொம்பவே பயந்துட்டாங்க. சில சமயத்துல வந்து அது பிளட் அதுக்குள்ள போகாம ஒரு மாதிரி பிளாக்கிஷா ஷைனிங்கா ரொம்ப வீங்கி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, விரலாம் நல்லாதான் இருக்கும், வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும், டாக்டர் போய் பாருங்க சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் பிரேயிங், ஆண்டவரே இது வந்து ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அதாவது சீரியஸா எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் கிட்னி ப்ராப்ளமோ நமக்கு தான் யூஸ்வலா ஏதாவது உடனே கூகுள போய் சர்ச் பண்ணி we tend to develop our fear இல்லையா.
அதே மாதிரி நானும் கூகுள்ல போய் இந்த மாதிரி நிறைய எல்லாம் போய் பார்த்துட்டு ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்புறம் I just prayed. I said, Lord, இது வந்து ஒண்ணுமே இல்ல, இது ஒரு சாதாரண ஒரு வழியா இருந்தா கண்டிப்பா நான் இதை குறிச்சு நான் இது வந்து லாஸ்ட் வீக் வெனஸ்டே தர்ஸ்டே போல இருந்துச்சு. மம்மி வந்து ஃப்ரைடே டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் prayed. I said, Lord, கண்டிப்பா நான் வந்து மண்டே நான் டெஸ்டிமனி நான் சொல்லணும். I should be give a testimony regarding this அப்படின்னு சொல்லிட்டு I prayed. And next day மம்மி டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பட் தேங்க்ஃபுல்லி அது வந்து எந்த ஒரு வேற எதுவும் இஷ்யூவா இல்ல. ஆக்சுவலா அவங்க ஏதோ விழுந்திருக்காங்களோ, இந்த கால் மடங்கி இருக்கும், அந்த ரத்த கட்டு மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ லிட்டில் பெட்டர் நவ். I really want to praise God for keeping my mom's legs safe and hearing my prayers and healing the. ஸோ அந்த இதை வேலை வந்து ஒண்ணுமே இல்லை, அந்த பிரச்சனை பெருசா இல்லாத படிக்கு அந்த பாதுகாத்தா. I really want to thank and praise God for it. Thank you, Allah. Glory be to God. May God give a full healing on Auntie. கர்த்தர் அவர்களோடு இருந்து இன்னும் சுகப்படுத்தி பலப்படுத்தி முழுமையான ஒரு சுகத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய், இன்னும் கர்த்தர் வல்லமையுள்ள காரியங்களை அவர்களுக்கு செய்யும்படியாய், அவர்களோடு இருந்து கர்த்தர் அவர்களை அநேகருக்கு ஜெபிக்கும்படியாய் ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் செய்வாராக. இந்த சாட்சியை கர்த்தர் அங்கீகரிப்பார், கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். Glory be to God. Any more testimonies? Please share it for the glory of God. நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிற காரியங்கள் அநேகம். அந்த காரியங்களை குறித்து நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அதை நாம் நன்றி மறந்தவர்களாய் இராமல் நன்றியோடு துதிக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். As you all know, Jesus cured many people, but how many happen to return? Only few happen to return and come and say thanks to God. Let's be those few who can think of those good things what God has done in our life. Let's thank and glorify God. Let's not be the people who just moved away, because these 2 months, these wonderful 60 days that what God has given us in our life, இன்னும் அதிகமான நாட்கள் கொடுக்க போகிறார். ஸ்திரமாக நாம் வாழ போகிறோம். நம்ம சொல்ற சாட்சியை உங்க பேரை கூட நீங்க சொல்ல வேணாம், உங்களுடைய சூழ்நிலையோட நீங்க சொல்ல வேணாம். நீங்க கர்த்தரை நீங்க என்ன செஞ்சாருன்னு நீங்க சொன்னாலே போதும், கர்த்தர் மகிமைப்படுவார். Any more testimonies for the glory of God? சாட்சி தான் நீங்க சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord, brother. Praise Lord, sister. Yes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேத்து எங்களுடைய என்னுடைய ஃபேமிலியில வந்து சின்ன ப்ராப்ளம் இருந்ததுங்க. ஸோ அதை என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. காத்தால எந்திரிக்கும் பொழுது கூட இப்படிதான் கர்த்தர்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன்ப்பா, என்னப்பா இது இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஸோ எனக்கு கர்த்தர் என் கண் முன்னாடி கொண்டு வந்தது என்னன்னா, கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். we have to endure the hardship. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணாதான், லைக் இந்த ஹார்ட்ஷிப்ல கூட கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையான காரியம் நமக்கு வச்சிருக்கிறதுனாலதான் நமக்கு உபத்திரவம் வருது. ஸோ கர்த்தர் நம்ம நேசிக்கிறதுனாலதான் நமக்கு உபத்திரவம் வருது. ஸோ உபத்திரவை சகிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்ற மாதிரி காத்தால எனக்கு கர்த்தர் வசனத்தை கண்முன்னே கொண்டு வந்தார். ஸோ அந்த வசனம் எனக்கு வந்த உடனேவே எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு காம்னஸ் இருந்துச்சு. அதே நேரத்துல நேத்து மார்னிங் கூட என்னுடைய சிஸ்டர் இன் லா வந்து என்னை ப்ரொவோக் பண்ற மாதிரி ஒரு சில காரியங்களை பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்க என்ன ப்ரொவோக் பண்றாங்கன்னு. பட் இன்னைக்கு மார்னிங் அதை யோசிக்கும் பொழுது எனக்கு நிஜமா எனக்குள்ள நிறைய கிரட்ஜஸ் இருந்தது. அதை உடனே தீர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வந்தது. பட் தென் அகெயின் காட் ஸ்போக். கர்த்தருடைய அந்த வேதத்தை எடுத்து சாப்டர் பை சாப்டர், ஒரு சாப்டர், 2 சாப்டர், 3 சாப்டர், 4 சாப்டர்ஸ் இப்படி படிக்க என்னாச்சுன்னா, as I was reading the word of God, அந்த கிரட்ஜஸ், அந்த ஃபயர், அந்த நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், it was fading away. So God is so good. His goodness is so marvelous that I cannot describe through words. He can do anything. He gave me a calmness in my heart. So I want to really thank God and glorify him for அந்த டைமிங்ல எனக்கு அந்த வசனத்தையும் அந்த டைமிங்ல எனக்கு கர்த்தருடைய வார்த்தையும் படிக்க எனக்கு உதவி செஞ்ச கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Thank you, brother. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலேயே ஒரு அருமையான சாட்சி. கர்த்தர் சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுப்பார் தாங்குவதற்கான. அநேக நேரங்கள்ல ஒரு சில வகையான பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில வரும், பிரச்சனைகள் வரும். நம்ம கர்த்தரை மறுதலிக்கும்படியா, so that we can betray God, we also wants to fight against those things. அது மனிதர்களா இருந்தாலும் அது சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடணும்னு பார்ப்போம். அவங்க நம்ம அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, கேள்வி கேட்கணும்.
அநேகம் தரம் என்னுடைய வாழ்க்கையில நான் கைப்பற்ற நினைக்கும் பொழுது எனக்கு எதிராய் சாத்தான் கொடுத்த ஒரு பிசாசு கொடுத்த ஒரு பெரிய வாக்கியம் என்னன்னா, many times when I happen to take things in my hand to fight back, to go against, one word Satan kept against me. பைபிள் தூக்குற நீ எல்லாம் அதை பண்ணலாமா? You're lifting the Bible, you're carrying the Bible, the word of God. Can you do it? அப்படியே கேட்பாங்க, நம்ம எதிராளிங்க அப்படியே கேட்பாங்க. ஆனா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறது போல, like how they even pinch the child and also cradle the baby, சில நேரங்களில் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை பின்பற்றும் பொழுது அவர் மீது நீங்கள் வைத்து விடுங்கள், உங்களுடைய எல்லா பாரங்களையும் வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில அநேக தருணங்களிலே பெரிய பிரச்சனைகள், ரொம்ப ரொம்ப huge and heavy big problems I happened to face, but one thing which was whenever I wanted to go and fight for it, God was reminding me, I am fighting for you, you do not do anything. நான் உனக்காக யுத்தம் பண்ண, நீ அமைதியா இரு. ஒருவேளை அந்த நேரத்துல நான் அவர்களுக்கு எதிர்த்து நின்று நான் ஏதாவது செய்திருந்தேன்னா பிசாசுக்கு ஆதரவு தெரிவி வச்சிருப்பேன், ஆண்டரை நான் என்ன பண்ணிருப்பேன், அவமதிச்சிருப்பேன். If I would have taken things on my own hand, if I happen to do without having the faith in God, if I happen to do that against them, I would have been in the Satan's army and would have just made God feel a little odd. But God is so good. என்னோடு இருந்து எனக்கு சத்துவத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். God has given me the strength to fight back because all that I did is I kept quiet. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் அந்த வார்த்தையை வேதத்துல கொடுக்கவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்கள் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். You will keep quiet. You shall not do anything. He shall not do anything. The God will take care. இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன், சகோதரிக்கு இதை அறிகுறியாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். Whatever things that is going to come against you, to rebuke you, to destroy you, it will not pass, it will fail, it will get destroyed in the name of Jesus. Amen and amen. Hallelujah. Glory be to God. May God bless this testimony. Any more testimonies to share? Please say it. சாட்சிகள் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Okay. ஒரு நன்றி பாடலை பாடி நாம் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Let's sing a thanking song and get into the word of God. It's a known song. Please sing along with me. தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஹல்லேலூயா. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Hallelujah. Let's close our eyes for a minute. Our loving Heavenly Father, thank you for this wonderful new day and a new month. Thanks for all the blessings that you've been giving us. Thanks for the love that you have bestowed on us. Thanks for the care. Thanks for the affection. And thanks for all the protection that you've been giving on. Lord, at this time, you're going to talk to us with the greatest word, Lord, the promising word that you're going to give for the entire month. Lord, cleanse our hearts, cleanse our mind. Lord, all that which we have as a weakened
mind state which weaken in our faith, Lord, strengthen our faith. Lord, make us to look unto you more closer and be firm in your faith and sustain. Whatever might be the storms and hurricanes and tornadoes going to be there, Lord, you be with us so that we can rule the world in Jesus' name. We ask all this in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களாலே துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். I have seen his ways and will heal him. I will lead him also and restore comforts unto him and to his mourners. இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுகிற அருமையான ஒரு காரியம், நாம் துன்பப்படுகிற அனைத்து சூழ்நிலைகளே தேவன் தன்னை உட்படுத்தி கொண்டு கடந்திருப்பார். Whatever that we are facing right now, God would have been in that way. He would have just put himself in the path and he would have walked, and he knows our pain. உங்களுக்கு அநேகருக்கு யோசிக்கலாம், இந்த கஷ்டம் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரே, இந்த வலி எனக்குள்ள இருக்குது, யாருக்கும் புரிய முடியாது. Nobody can understand the pain what I'm undergoing, whatever the worry that I'm undergoing. I have a family to look after, I have a spouse to take care of, I have my children to take care of, my in-laws, my family, my work, my everything. But whatever it is, nobody knows the pain because nobody can understand what I'm in right now. என்னுடைய பிரச்சனைகளை நான் என்ன இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியாது. நான் என்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நான் தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தேவை, என் குடும்பத்திற்கு நான் தேவை, என்னுடைய வேலைக்கு நான் தேவை. எந்த ஒரு முக்கியமான ஒரு பங்குல நான் இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியாமல் என்னுடைய வழிகளை நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். உங்களுடைய சரீரத்துல ஒரு பிரச்சனை, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை, உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை, உங்களுடைய தேவைகள ஒரு பிரச்சனை, உங்களுடைய பலவீனத்துல ஒரு பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையிலயா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற அருமையான வார்த்தை, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். Whatever might be your problems. It could be a physical problem, it could be a problem with your organs, your body organs, it could be a problem financially, it could be a problem in your family, it could be a problem in your peace, it could be a problem in whatever the endeavors that you happen to do, in all your hands happen to do. God says one word, I have seen her ways and will heal him, her. I will lead him, her also, and restore comfort unto him, her, and to her mourners. அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களாலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, உங்களை எந்த வேலையில உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, அவங்களுடைய வார்த்தையினால கஷ்டப்படுத்துறாங்களோ, அவங்களுடைய செயல்களால கஷ்டப்படுத்துறாங்களோ, அவங்க நல்ல பேர் வாங்கணுன்றதுனால உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, உங்களுடைய சரீரத்துல ஒரு பாதை இருக்குதோ, உங்களால பொறுக்க முடியாத வழி, உங்களால உங்களுடைய மகன் கிட்டயோ மகள் கிட்டயோ உங்களுடைய கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு வழி இருக்கும் என்றாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். He sees into your ways, he looks into your ways, and he takes care of all your issues because he has carried all that in his life. He has carried all those sins. நீங்களும் நானும் செய்த எல்லா பாவங்களையும் அவர் பாவம் இல்லாத, பாவம் சுமத்தப்படாத, பாவம் உணராத ஒரு தேவன், அவர் பாவம் என்று அறியாத தேவன். ஆனா எல்லா பாவங்களையும் தன் மீது வைத்துக் கொண்டார், வாங்கிக் கொண்டார். A God who does not eat, who did not walk in the path of sin, who does not commit any sin, who does not be in sin, but he has taken all the sins from us, from you and me, and carried it over. He knows every situation in our life. Whatever, the only thing that he sees, how true are we when it comes to him, and how is our faith when it comes to him. அவருக்கு முன்பதாக எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க கேட்கலாம், எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருதே, என்னால தாங்க முடியலையே, என்னால என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதற்கு மேல பிரச்சனையை சிலுவையில் அவர் சுமந்தார். நீங்களும் நானும் சுமக்க கூடாத ஒரு வலி. சொல்லுவாங்க, பெண்கள் பிள்ளை பெறும் பொழுது அவர்களுடைய அந்த ஒரு வலி பயங்கரமா இருக்கும். எலும்புகளை முறித்து போடக்கூடிய 1000 எலும்புகளை ஒன்றாக முறிக்கக்கூடிய வலின்னு சொல்லுவாங்க. When women happen to bear children, the pain in their body, it's like almost crushing all those 1000 bones in your body. That amount of pain. But if you can compare Christ, who happened to take all the pain in the cross of Calvary, because
For others, they happen to tie. In his case, they happen to pierce him on the cross of Calvary with a nail. மற்றவர்கள் எல்லாம் சிலுவையிலே கட்டி போட்டார்கள், ஆனால் இவரை சிலுவையிலே ஒரு ஆணியை கொண்டு அறைந்து சிலுவையிலே அவரை சாத்தினார்கள். அந்த வலியை விட நம்ம படுற வலி வேற ஒண்ணுமே இல்லை. அவரை ஈட்டில குத்துனாங்க, காரி துப்புனாங்க, முட்கிரீடத்தை கொடுத்தாங்க, எல்லா வகையிலையும் வலி, உள்ள வலி, வெளியில வலி, உபாதைகள், எல்லாம் கஷ்டம், தொங்கிக் கொண்டிருந்தார். உண்மையிலே யோசித்து பார்த்தேன். போன வாரத்துல ஒரு அருமையான காரியத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். I was reading about an important thing. When the nail is being nailed in your leg, உங்களுடைய காலினுடைய அந்த பாதத்திற்கு மேல இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலே உங்க 2 காலையும் வச்சு ஆணி வச்சு அடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, உங்களால நிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆணி உள்ள கடாயப்பட்டிருக்கிறது, தொங்கிக் கொண்டிருப்பீங்க, வலி வேதனை இருக்கும். ஏன்னா 2 கையிலயும் ஆணி அடிச்சிருக்கிறாங்க, ஒரு காலில ஆணி அடிச்சிருக்கிறாங்க, இடுப்புல விழாவில குத்தி இருக்கிறாங்க, தலை மேல கிரீடம், இதற்கு முன்பதாக உடம்பு ஃபுல்லா வாரினால் அடிச்சிருக்கிறாங்க. They happen to whip him all through his body. They happen to put those crown of nails on his head, and they made it get stuck on the head, and all the legs and arms were being pierced with nails. He was hanging. உண்மையாக சொல்ல போனால் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். வெர்டிக்கலா நிக்க வச்சிருந்தாங்க, செங்குத்தாக நிக்க வச்சிருந்தாங்க. என்ன ஒரு வலி இருக்கும். அப்போ இதை எல்லாம் அவர் பண்ணாத ஒரு பாவத்துக்காக சுமந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சுமந்தார். அந்த வலி என்னன்னு அவருக்கு தெரியும். என்ன பிரச்சனையும், ஒருவேளை உங்களுடைய கண்கள்ல பிரச்சனையும், உங்களுடைய இதயத்துல பிரச்சனையும், உங்களுடைய கிட்னில பிரச்சனையும், உங்களுடைய எலும்புல பிரச்சனையும், இல்ல உங்களுடைய ஒரு பேங்க்ரியாஸ்லயோ, கிட்னிஸ்லயோ, லிவர்லயோ, லங்ஸ்ல பிரச்சனையோ, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லையோ, சமாதானம் இல்லாம சூழ்நிலை, அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, போன வாரம் இது, அதுக்கு முந்தின வாரம் அது, போன மாசம் இது, whatever that you gone and whatever that you've been facing, God still talks to you in this month. He is going to overlook and oversee everything. I have seen your ways and I will heal you. I will lead you also and restore comforts to you and to your mourners. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களாலே துக்கப்படுவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். இந்த ஒரு வார்த்தை எந்த தெய்வமும் சொல்லவில்லை. No God happened to give this kind of words. All those gods that you happen to serve, has any God has said these words? As far as you know, எந்த ஒரு தெய்வமாவது உங்கள் ஆறுதல் அளிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க படிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களிடத்திலிருந்து இந்த ஒரு நிகழ்விலே பலிகளை கேட்கும். I have seen gods and goddesses asking for sacrifices, whether it is a blood sacrifice or any sacrifice. I have seen those gods and goddesses asking for those to give you some kind of a diversion. உங்களுடைய செயலில் நீங்கள் நோக்கத்தில் இருந்து விலகி இருக்கும்படியாக கேட்க. ஆனா ஆண்டவர் சொல்ல ஒரு காரியம், நீ என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரியும் மகனே, மகளே. My daughter, my son, I know what is the phase that you're undergoing right now. What kind of a financial situation you're undergoing, and what is the pain that you have in your heart where you cannot set it out. Today I'm going to overlook all this thing. I'm going to heal and cure. நீ நினைக்கலாம் இந்த ஒரு சுகம், இந்த ஒரு பலன், இந்த ஒரு விடுதலைன்றது உங்களுடைய சரீரத்துல மட்டும் இல்ல, உங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்ல ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென், ஹalleluya. God is going to give that all in your life. It is true, it is true. When God can do that in my life, when God can do that in the people's life, where they believe God, where they trust in God, God can do that in your life too. Amen. கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். காரணம், என் வாழ்க்கையில செய்த ஆண்டவர், இதை ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிற அநேக கோடான கோடி மக்களுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். Many times we fall apart in faith. அநேக நேரங்களிலே நாம் விசுவாசத்திலே மங்கி போய் இருக்கிறோம். மங்கி போய் இருக்கிறன்ற வார்த்தைக்கு பதம் நீங்க பார்க்க போனீங்கன்னா, குன்றி போகவில்லை, காஞ்சி போகவில்லை, இல்ல ஒரேடியா அது ட்ரையா போகல, ஆனா மங்கி போயிருக்கிறதுனா இட் இஸ் பீன் லெஸ். எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்க்காத ஒரு விசுவாசம் மங்கி போயிருக்கும். It will be very lower in your faith. Just keep one thing in your mind. Today we happen to sing a song, மன்னாவை கொடுத்த ஆண்டவர். வனாந்திரத்திலே மன்னாவை கொடுத்த ஆண்டவர். In the entire desert, God happened to give manna. How is it possible? Because there were no stores, there were no market, there was no supermarket nearby when the Israelites were walking in the wilderness in the desert. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போகும்பொழுது அவர்களுக்கு முன்பதாக எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லை, எந்த ஒரு சந்தையும் இல்லை, எந்த ஒரு கடைகளும் கிடையாது. ஆனா ஆண்டவர் அவங்களை போஷித்தாரு, மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். God happened to give them the best of meat that they asked for. God happened to give water.
தண்ணீரை கொடுத்தார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவர்களுக்கு துணிமணிகளை கொடுத்தார். வனாந்திரத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு துணிமணிகளை கொடுத்தார். God has given even the clothing and all those things what they required for the people, for the newborn babies who were there in the desert, who happened to be born in desert. The same God is along with us. The same God is going to provide everything in our life, because the amount of faith what we have in God is going to talk about that. எந்த அளவுக்கு தேவன் மீது நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அது அங்க பேச போகிறது. அப்ப மோசேக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு? How much of faith that Moses would have had, how much of faith that Daniel would have had, how much of faith that Shadrach, Meshach, Abednego and David and Solomon would have had. எந்த அளவுக்கு ஷாத்ராக் மேஷாக்கினுடைய விசுவாசம், ஆபேத்நேகோவுடைய விசுவாசம், தானியேலுடைய விசுவாசம், மோசேயுடைய விசுவாசம், தாவீதுடைய விசுவாசம், சாலமோனுடைய விசுவாசம் இருக்கும். யோசித்து பாருங்கள். அவர்கள் ஒரு விஞ்ஞானத்தினுடைய ஒரு வாழ்க்கையில் அவர்கள் வாழவில்லை. They did not live in the science that what we live right now, but they believed in God. Only the trust that they had in God. தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் அவர்களை காப்பாற்றினது. இன்று உங்களுடைய விசுவாசம் மங்கி இருக்கும் என்றால், கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தில் நீங்கள் வளரும் பொழுது, இந்த தபசு காலங்களிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்ன அதிகமான காரியங்களை வாழ்க்கை செய்ய போகிறார். God is surely going to bless you abundantly, and God is going to prove that all the deliverance in your life during this Lenten season, when you have the trust in God, when you're going to believe in Him. In Isaiah chapter 60 verse 17, it says, "For brass I bring gold, for iron I will bring silver, and for wood brass, and for the stones iron, I will also make thy officers peace and thine exactors righteousness." நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி, உன் கண்காணிகளை சமாதானமுள்ளவர்களாகவும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளமாக்குவேன். If you think that God can do it, God is proving that He's going to change everything upside down. All that you need to do, you need not do anything what God is asking as a sacrifice of blood, or God did not ask for any kind of a sacrifice of like how He asked Abraham, like to give his son Isaac. ஒரு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கேட்டது போல, மற்ற தெய்வங்கள் கேட்கிறது போல இரத்த பலியில் ஆண்டவர் கேட்கவில்லை. ஆண்டவர் கேட்கிறது எல்லாம் உங்களுடைய விசுவாசம் மட்டுமே. God is going to see your faith and is going to enhance His mighty in your life. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து இன்னும் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில செய்ய போறாருங்க. பாருங்க, வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. For brass I'll bring gold. If you're going to ask for brass, I'll bring gold in your life. For iron I'll bring silver, and for wood brass, for stones iron. எல்லாம் சொல்றாரு, உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாகவும் உன் தண்டற்கார நீதியுள்ளமாக்குவேன். ஒருவேளை நீ கடன் வாங்கி இருந்தீங்கன்னா, நீ கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னா, கடவுள் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை, I will also make thy officers peace and thine exactors righteousness. Which God will give you an assurance, which God will give a promising word like this. எந்த ஒரு தெய்வம் உங்கள் வாழ்க்கையில இந்த உண்மையான ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்க முடியும்? கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்து நிமித்தமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. Till we call Abraham as a great grandfather for all that what God happened to do in his life. The faith that he had in God, because he knew somehow God was going to do something. When he took his knife, when he's going to cut his son's head off, he knew God has a reason. கர்த்தர் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை செய்ய போகிறார் ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா விசுவாசத்தின் தகப்பனா இருந்த ஆபிரகாம் கத்தியை உயர்த்தும் பொழுது, அதை இறக்கும் பொழுது என் தேவன் பார்த்துக்கொள்ள விசுவாசமா இருந்தான். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். God is going to see that, because if you can see, and Abraham called the name of the place Jehovah Jireh, as it is said this day, in the mount of the Lord it shall be seen. All your problems is going to be seen in the mount of the Lord. You have a great Jehovah Jireh. You have a great Jehovah Rapha, the wonderful God that you serve. It has been in our life. The faith is there always, but sometimes we don't know the value of faith. We underestimate the faith. சில நேரங்களில் விசுவாசம் இருந்தும் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் மங்கன ஒரு புத்தியுள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் அழகா எழுதியிருக்கிறார் 54ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்கள் நீ சரிக்கட்டளை கண்டது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு அதிகமா இருப்பார்கள் என்றால், நீங்க உங்க சத்துருக்களுடைய சரிக்கட்டளை நீங்கள் கண் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுடைய விசுவாசம் அதை உங்களுக்கு காட்டும். ஆமென்.
If you have enemies in any forms in your life, and if you think that they're not being judged by God, till date, God is promising you, for He had delivered me out of all trouble, and my eye and mine eye had seen His desires upon my enemies. உங்கள் கண் பார்க்க, you will see, your eyes will watch, because the faith that you have in God. என் வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மையை காமிச்சிருக்காருங்க. அநேகம் தரை என்னை பற்றி இல்லாத பொல்லாத காரியங்களை பேசின மக்கள், அதுக்காக அதை கேட்டு என்னை தண்டிக்க வேண்டி இருந்த மக்கள் நான் பார்த்து கொண்டிருந்தேன். Many have spoke ill about me, many have spoke wrong about me, many wants to punish me because of what they said. But you know what? My eyes were watching how they were and how they are right now. என் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்போ எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள், என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியிலே அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. The God's eye has been all over this world, this earth is looking on everything. There's nothing can be hidden from his eyes. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போறார். உண்மையிலே கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தபடினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். God is going to show the signs and symbols in your life. Do not flatten your tire of faith for any cost. உங்களுடைய விசுவாசத்தின் என்கிற அந்த ஒரு டயரை, டியூபை நீங்க என்ன காத்துலாம் பண்ணிடாதீங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்கி வாழும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். Our fathers trusted in thee, they trusted and thou didst deliver them. They cried unto thee and were delivered. They trusted in thee and were not confounded. If you believe in this word, what Psalmist has written over here, what Psalmist has written over here, believe in the same word. When God can deliver, when God can do wonders in your forefathers' life, God can do that in your life. இந்த வசன நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் இன்னும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், உங்கள் முற்பிதாக்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்த ஒரு ஆண்டவராய் இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே இதை செய்ய அவரால் முடியும். நீங்கள் விசுவாசத்தினால் தேவனுடைய அந்த ஒரு பராக்கிரமத்தை நீங்கள் காண முடியும். If you believe in God, you can see the mighty wonders of miracles. What you can see in your life, God is going to do in your life. True God, who promises, who keeps his promise, who never go out of his promise. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்படும்படி, அது ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது நிச்சயமா நடக்கும். உங்கள் விசுவாசனுடைய அளவை பொறுத்திருக்கிறது. It is only a matter, the measure of your faith. You're still going to believe those doctors, you're still going to believe those debtors, you're still going to believe those loan givers, you're still going to believe on the man's word or a woman's word, or you're going to believe in God's word. உங்களுடைய சுகவீனங்களிலே உங்களுக்கு வார்த்தைகளை சொன்ன மருத்துவர்கள் நம்ப போகிறீர்களா? உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை நம்ப போகிறீர்களா? மனுஷர்கள் நம்ப போகிறீர்களா? தேவனை நம்ப போகிறீர்களா? யோசித்து பாருங்கள். எல்லாம் வல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய தேவனா இருக்கிறார். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும்? What is that you need when you have a great and mighty God in your life? God is talking to you, my dear friends. These are the words God is giving a promise tonight, all this month, that God is going to change the face of your life as you're going to put his faith in him. உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசத்தை நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அவர் மீது நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை மாற்றி அமைக்க போகிறார். இந்த நாளை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மேன்மையான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்வார். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. I request Sister Preetha to come forward and to pray for Sister Mary Manohar for her problems. And I request Anne to come forward and to pray for Sister Anita Rebero for her eye problem. Two things we're going to pray. And the final prayer will be rendered by me. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இது ஒரு அருமையான நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்துடைய 2 மாதங்களை நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை பண்ணீங்கப்பா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கடந்த 2 மாதங்களும் சுவாமி சகல விதமான எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை இருந்து எங்களை பாதுகாத்தீங்க, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போஷித்தீங்கப்பா, தேவைகளை சந்தித்தீங்க, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்ட சத்தியத்தை போல தகப்பனே எங்கள் வாழ்க்கையில நீங்க கிரியை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ நாங்க கேட்ட வசனத்தை போல சுவாமி
எங்களுடைய வழிகளை கண்டு எங்களை குணமாக்குகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை விசுவாசத்தை நிமித்தம் எங்களுக்கு கிரியை செய்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தை உறுதியாய்த்து கிருபை பாராட்டுங்க. இப்பொழுது வாய்ப்புடைய கர்த்தாவே, நாங்கள் சிஸ்டர் மேரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மகளுக்கு இருக்குதான எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்க அறிவீங்க தகப்பனே. சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக வெள்ளம் போல வரும் பொழுது எங்களுக்காய் வெற்றி பெறுகிற ஏற்றுகிற ஆண்டவரே, அப்பா அந்த மகளுக்கு எதிராக எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் பொறுப்பணியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சத்ருவாளன் கொண்டு வருகிற எல்லா உபத்திரங்கள், பிரச்சனைகள், பாடுகள், எல்லா விதமான காரியத்துல இருந்து மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் நாங்கள் தகப்பனே உம்மீது வைத்திருக்கிற விசுவாசனை விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எதிர்த்து திக்கிற பலத்தை எங்களுக்கு தருபடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு விதத்துல விழுந்து போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைக்கும் முடிவு பிறந்தம் நிலைநிற்கும்படியான கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் மாம்சத்துல பலவீனம் உள்ளவர்கள் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு வருகிறதான எல்லா கோபங்கள், மனக்கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ரு எங்களை சோதிக்கும் பொழுது நாங்கள் அதை எதிர்த்து நிற்க தகப்பனே, உண்மை போல நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக அந்த பலத்தை, அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் தகப்பனே, மேலிடத்திற்கு கூட தகப்பனே ஏற்ற வேலையில தகப்பனே உடைய வார்த்தையை கொண்டு மகளை நீர் பலப்படுத்துகிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மகளை தொடர்ந்து பலப்படுத்துங்க. இன்னும் அதிக தகப்பனே உங்களுடைய விசுவாசத்துல வேரூன்றி நிற்கும்படியாக அதிகமாய் தகப்பனே அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற மகளா இருக்கப்படினாலும் தகப்பனே, மகளுடைய சிறியர்ப்பை நீர் மாற்றி இரட்டிப்பான நன்மைகளை கண்டுகொள்ள நீங்க திருப்பி பாராட்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளுக்கு நல்ல சமாதானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் வருகிற நாட்கள்ல தகப்பனே எந்த சோதனை வந்தாலும் விழுந்து போகாதபடிக்கு தகப்பனே மகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியில உற்சாகத்தோடு இருக்கும்படியாக இதை பாராட்டுங்க. எல்லா விதமான தகப்பனே கவலைகளும் கண்ணீரையும் எடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சோர்ந்து போகிற வேலையில உங்களுடைய பலத்தக்கார மகளோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வேலைக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருவரையும் இந்த கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. மகளை ஆண்டவரே கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மகளை நீங்க பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க தகப்பனே. உடைய சித்தம் நிறைவேறும் வரை அந்த மகளுடைய வாழ்க்கையில நீர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ சுவாமி, அந்த சித்தம் நிறைவேறும் வரை தகப்பனே மகளுக்கு ஏற்ற தகப்பனே பலத்தையும் விசுவாசத்தையும் ஆண்டவரே அப்பா எல்லா விதமான கர்த்தாவே துணையும் நீர் கொடுத்து மகளை ஆற்றி தேற்றி உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து மகளை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Hallelujah. And Anne is not there. Okay. And can you pray for Anita Rivero ma'am for her eye problem? Because she's going for a review and God is going to do wonders and our faith will restore all the healing and miracle. Hallelujah. Time, Master. At this time, Master, given us a great opportunity for each and every one of us to unite in your name, Master. Master, thank you for this great opportunity, Master. Anita Rivero ma'am into your hands, Master. You are her father, Master. You are the one who gave her a good sight, Master. Please, Master, heal her on blind, Master. You were able to give him sight, Master. She's your daughter, Master. You're going to restore all her eye problems. You're going to give her complete healing, Master. You always told, Master, I will be your strength in your weakness, Master. You're going to heal her completely. You're going to and you're going to restore back, Master. You're gonna heal her eyes completely, Master. Even a little faith can move mountains, you've told, Master. You that mom has very little faith, Master. Even the small, even answer her prayers for help, Master. You're gonna bless her abundantly, Master. She's your daughter and you're gonna bless her abundantly and you're gonna heal her eyesight, Master. Thank you, Master, for the wonderful miracle you're gonna do in her life, Master. And you're gonna do it as soon as possible, Master. Even tonight her eyesight can be restored properly and all her eyes will be will be healed, Master. Thank you for a wonderful day that you've given throughout our lives, Master. Jesus, I pray, amen. Hallelujah. Glory be to God. Let's close our eyes and look unto God for a minute.
Our loving Heavenly Father, we thank you for this wonderful day, Lord. Thanks for the wonderful 2 months that you've been blessing us. And as we enter into this new month, Lord, be along with this guide us, guard us, and protect us. Lord, fill us with your Holy Spirit. Lord, let us become more closer to you in the forthcoming days. Lord, all that we ask, all that we seek, let it be to glorify your name. அன்று எங்கள் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிற அபரிவிதமான காரியங்களை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொடுத்திருக்கிற பெரிதான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அருமையான மகள் ஆனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திலே அன்று சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க. அன்று ஒரு ஆவிக்குரிய ஒரு வழியிடத்தில் இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க. அனைவரும் உம்மோடு நெருங்கி வாழும்படியாகவும் கிட்ட வந்து சேரும்படியாகவும் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, அருமை சகோதரி அனிதா ரபருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கண்களிலே நீர் என்ன ஒரு வல்லமையை நீர் கொடுக்க போகிறீர்கள் எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் சாட்சியா வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்று எங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கும்படியாய் இந்த நேரத்திலே ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் ஆண்டவரே, நீர் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த கண்களை நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் அன்றைய வேதாந்தத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அநேகருக்கு அன்றைய சுகம் கொடுத்திருக்கிறீர், தொட்டு சுகம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய எச்சையை துப்பி ஆண்டவரே சேற்றை உண்டாக்கி சுகம் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் படித்திருக்கிறோம் சுவாமி. அந்த விசுவாசம் அடிப்படையில் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஒரு பெரிய ஒரு சுகத்தை நீர் கொடுத்து ஆண்டவர் உம்முடைய வல்லமையை எங்கள் நிரப்பி ஆண்டவர் அற்புதத்தை எங்கள் நிகழ்த்தும்படியாகவும் நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு அருமையான சாட்சியை நாங்கள் மகிமைக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கிருபை செய்வீங்க ஆண்டவரே. சகோதரனுடைய எல்லா பண தேவைகளையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒரு சகோதரியினுடைய மனதில் நீர் ஏவி நீர் பேசி ஆண்டவரை திரும்பி கொடுக்கும்படியாகவும் ஏற்ற காலத்திலே ஆண்டவரே அதை வைத்து அந்த சகோதரன் ஆண்டவரே உண்மை துதிக்கும்படியாகவும் சோத்தரிக்கும்படியாகவும் அனைவருக்கு சாட்சியை உண்மை அறிவிக்கும்படியாகவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மகள் கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், சுகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அந்த இரு தகப்பனார்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவையை சந்தித்துக் கொள்ளுங்க. சமாதானத்தும் சந்தோஷம் வீட்டிலே நிறைவாய் கொடுக்க முடிய ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, லில்லிக்குட்டி ஜார்ஜானுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோட கூட இரும் ஆண்டவர். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசோடு கொண்டும் சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. மட்டும் கொடுத்த சுகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றே. அநேகருக்கு ஜெபிக்கக்கூடிய ஜெப வீராங்கனை மாற்றி கொடுத்த நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றே அவர்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தனியா இருக்கிற அவர்களோடு உங்களுடைய தெய்வீக உம்முடைய பிரசன்னம் அங்க இருக்கும்படியாகும், உங்களுடைய சூழ்நிலைப்பட்டவர்கள் அவர்கள் காத்துக்கொள்ளும்படியாகும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தில் நடக்கும்படியாகும் ஆண்டவரே. அவர்கள் சத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவ்விதமாக ஆண்டவரே, அம்மா சிஸ்டருக்காகவும், மேரி பிரதருக்காகவும், மனோ பிரதருக்காகவும் மற்றும் மோனிக்காகவும் ஜெஃப்ரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க. அவருடைய பணத்தை சந்தித்து கொடுங்க. எல்லா கடன்களையும் ஆண்டவரே முடிக்கும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. புது பிசினஸ்ல கொடுங்க ஆண்டவரே. இன்னும் மகிமையாக உமக்கு ஊழியம் செய்யும்படியாக அநேக ஆவிக்குரிய ஆத்மாக்களை உமக்கு என்ற ஆண்டவரை ஏற்படுத்தும்படியாக ஒரு பெரிய சாக்கியத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவர். இந்த குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா பொறாமையும் பொச்சரிப்பையும் வன்கணும் எல்லாம் நீர் மாய்த்து போடும்படியா எடுத்து போடும்படியா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, சிஸ்டர் ஷாலினி அசோக் அவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிரதர் அசோக்கையும் சிஸ்டர் ஷாலினி அசோக்கையும் அன்றைய பாட்டிமாவையும் அன்று அது மட்டுமல்லாமல் பேர்லினியும் அன்ற கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் 5 பேரையும் அன்றைய உம்முடைய கருத்தில் நீர் தாங்கும்படிய ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் உங்களுக்கு நாமே இருக்கும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது நீர் பெரியவர்கள் வாழ்க்கையில் இருக்கும்படியாய் அனைத்து தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும்படியாக இருக்கும்படியாய் அநேகருக்கு அவர்கள் ஆண்டவரே ஒரு உதவும் கரங்களா இருக்கும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. இடத்துல ஆண்டவரே பிரீத்தாக்காக வருகிறோம் ஆண்டவரே. அருமை மகள் பிரீத்தாவுக்காகவும், பிரீத்தானுடைய பிள்ளைகளுக்காகவும், ஜோனாக்காகவும், நிகிதாவுக்காகவும், பிராங்குக்காகவும், ஆண்டவரே ஆண்டிக்காகவும் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்லாமல் பிரீத்தானுடைய தாயாருக்காகவும், பிரீத்தானுடைய சகோதரனுக்காகவும், அது மட்டுமல்லாமல் ரொனால்டுக்காகவும், பிரிசில்லாக்காகவும் அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றே இந்த நேரத்தில் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் அவர்களோடு உம்முடைய ஆண்டவரை சட்டையின் கீழே இருக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாய் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே உம்முடைய நீதியை அந்த குடும்பத்தின் மீது விளங்கும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் பிரதர் சேவியருக்காகவும், சிஸ்டர் அனிதா ரோசனுக்காகவும், எல்வியாக்காகவும், கிளாடிக்காகவும் வருகிறோம் சுவாமி. அவர்கள் குடும்பத்தில் நீ செய்ய போகிற அந்த மகத்துவமான உன்னதமான கருத்தை நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மென்மேலும் அன்றே உம்முடைய அன்பிலே வளரும்படியாகும், உங்களுடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாகும், சுகத்திலையும் பலத்திலையும் நிலைத்திருக்கும்படியாகும் அன்றைய கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் நீர் இருக்கும்படியாகும். உண்மை அன்றை முன்வைத்து செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. போகிற வரையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருஷோடு கொடுங்க. நல்ல சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். டெங்குடைய ஒரு சுகமீனத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் மென்மையான ஆண்டவரே அவளுடைய அந்த எலும்புகளை நீர் ஆண்டவரே இன்னும் பூரணமைத்து அவர்கள் இன்னும் சத்துவத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மகள் போகல் வரையிலும் கூட இருங்க. ஞானத்தால் இருப்பங்க. சாட்சியான வாழ்க்கையை வாழும்படியா அநேகருக்கு
ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஜெபவீராங்கனா இருக்க முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்மைலிக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய கணவர் பேட்ரிக்காகவும் மகன் நிறுத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களோட கோடு இருந்து வழிநடத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெரியவர், வல்லவர், அருமையான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. வல்லமையுள்ள காரியங்களை அவர் வாழ்க்கையை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரே எங்களோடு இருந்த சகோதரி மர்சிக்காகவும் அவருடைய கணவர் மில்டனுக்காகவும் எரிக்காகவும் ஆண்டோக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன துயரங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா துயரங்களையும் கண்ணீர்களும் கம்பளையும் மாற்றி தேவன் ஒரு பெரிய ஒரு சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே, ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே, சுகத்தை கொடுத்து மென்மேலும் ஆசீர்வதித்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை வாழ்க்கை செய்யும்படியாகும். அநேகர் அவர்கள் மூலமாக உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாகும். ஆண்டவருடைய கையின் பிரயாசம் அவர்கள் சாப்பிடும்படியாக அவருடைய வருவாயினுடைய ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அவர்கள் மேற்கொள்ளும்படியாகும். இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் வரதப்பட்ட அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு நீங்க கூட இருங்க, குறித்த எங்களோடு வந்து அணைக்கும்படியாகும், சேர்த்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டு. பலப்படுத்துங்க. குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவு மன்னிக்குங்க. இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. அனைத்து கருத்தையும் அனைத்து பொறுப்புகளையும் கருத்தில் கொடுக்கிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ள எடுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். May the good Lord bless you and keep you and guard you and protect you. May he give us good sleep tonight. May God cure you, deliver you. May God be along with you wherever you go and come protect you. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து நிறைவான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, திட்டமான காரியங்களை வாழ்க்கை செய்வாராக. கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நல்ல உறக்கத்தினால் உங்களை முசிப்பாற்றி காலை காணும்படி கிருபை செய்வாராக. உங்கள் போகலும் வருகளும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமேன். நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் ஒன்று சேர்ந்து தைரியமயப்படுத்த போகிறோம் ஒரே குடும்பமாக. இந்த நாள் கர்த்தர் கொண்டு போய் நாள் ஆசீர்வாதமாக நாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இன்னும் அதிகமான நாட்கள் நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்து மேம்படுத்துவாராக. Thank you all. God bless you. Good night. Thank you, sir. Good night, sir. Good night, Auntie. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, Michelle. Thank you, sir. Thank you, Auntie. Good night. Thank you, Varsha. Thank you. Thank you, sister. Thank you, ma'am. Thank you, brother. Thank you, Gladys. Thank you, Anne. Thank you, Auntie.